SK Rivers Channel Plum brandல இருந்து 3% விட்டமின் C மாய்ஸ்சரைசர் வித் மேண்டரின் இன்கிரியன்ட். இந்த ப்ராடக்ட் இன்கிரியன்ட் வைஸ் எவ்வளவு வேல்யூபிளா இருக்குன்னு இந்த ப்ராடக்ட் இன்கிரியன்ட் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட்டை கிரியேட் பண்றதுக்காக டோட்டலா 27 இன்கிரியன்ட் ஆட் பண்ணிருக்காங்க. ஹைலைட்டா இதுல என்னன்னா ஆல்கஹால் இல்ல, ஃப்ராக்ரன்ஸ் இல்ல, எசென்ஷியல் ஆயில் இல்ல. ஏன் இது எல்லா ப்ராடக்ட்லயும் நான் சொல்றேன்னா இந்த மூணுமே அந்த எந்த ப்ராடக்ட்ல இல்லையோ அது வந்து ஹார்ம்ஃபுல்லான ப்ராடக்ட் கிடையாது. அதனால தான் இந்த மென்ஷன் பண்ணியிருக்க ஹைலைட்னு சொல்றது. ப்ளஸ் வந்து இந்த ப்ராடக்ட்ல ஸ்கின் பிரைட்டனிங்காகவும் ஸ்மூத்னஸ்க்காகவும் ப்ளஸ் மாய்ஸ்சரைசருக்காகவும் நிறைய இன்கிரியன்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் நமக்கு நல்ல இன்கிரியன்ட்னு சொல்லக்கூடிய எக்ஸாக்டா நமக்கு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய 3 இன்கிரியன்ட் இருக்கு. அது விட்டமின் சி. அதனால டார்க் ஸ்பாட் குறையும், பிக்மெண்டேஷன் குறையும், நேச்சுரல் க்ளோ கொடுக்கக்கூடிய ஃப்ளவர் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. ககடு ப்ளம் வந்து ஸ்கின்னை ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதனால நீங்க டெய்லி பேஸ்ல இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் நல்லாவே இருக்கும், நேச்சுரல் க்ளோ கொடுக்கும், பிக்மெண்டேஷன் கம்மி ஆகிறதை நீங்க பார்க்கலாம். லைட் வெயிட்டா இருக்கிறதுனால சீக்கிரமா அப்சர்வ் ஆகும், ஃப்ராக்ரன்ஸ் இல்லாம இருக்கும். நீங்க டெய்லி பேஸ்ல எந்த ஸ்கின் டைப்பா இருந்தாலும் ஃப்ராக்ரன்ஸ் இல்லாத யூஸ் பண்றது நல்லது. அப்பதான் ட்ரைனஸ் கொடுக்காது. அதுக்கப்புறம் பேரபன்ஸ் இல்லை, ஃப்ராக்ரன்ஸ் இல்லை, ப்ரோப்ளைன் கிளைகால் இல்லை, SLS இல்லை. இந்த இன்கிரியன்ட்ஸ்லாம் இல்லைனாலே உங்களுக்கு வந்து ஹார்ம்ஃபுல் வந்து கம்மி ஆகுதுன்னு அர்த்தம். அதனால தான் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்ற ப்ராடக்ட்லாம் அதில் என்ன இன்கிரியன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு ப்ராடக்டை கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. எந்த பிராண்டில் ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி என்ன இன்கிரியன்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஆனால் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதுக்காகவே நீங்கள் அவங்கள ட்ரஸ்ட் பண்ணி என்ன இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காது, என்னென்ன ஃபங்க்ஷனுக்காக இருக்குன்னு நீங்கள் தான் படித்து தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அதர் இன்கிரியன்ட்ஸ் என்னென்ன டீட்டெயில்ஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாலே எந்த ப்ராடக்ட் பார்த்தாலும் நீங்கள் இன்கிரியன்ட் பார்த்தோன்னே இது இதுக்கு தான் இது அதுக்கு தான் அப்படின்னு கண்டுபிடிச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு ஈஸியாக வேல்யூபிள் பண்ணிடுவீங்க. 50 கிராம் ப்ராடக்ட் 500 rupeesக்கு கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சரில் விலை கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம்.